இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நம்மளோட டெய்லி லைஃப்பில் நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு விஷயம். சில பேருக்கு இதுக்கு பின்னாடி இருக்க பிரச்சனை என்ன அப்படிங்கிறது தெரியாமலே நிறைய பேர் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்மக்கிட்ட எப்போ இந்த சோஷியல் மீடியாலாம் ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடிஞ்சுதோ அன்னையிலேருந்தே நம்ம பர்சனல் டேட்டாஸ் எல்லாமே ஏதோ ஒரு வகையில் யார்கிட்டயோ போய் சேர்ந்துட்டு தான் இருக்குது. நம்மளுடைய பர்சனல் டேட்டா வச்சு பிஸ்னஸ் பண்ணுற கம்பெனிஸும் நிறையவே இருக்குது. அந்த வகையில் ஏஐ பாட்ஸ் நிறைய இடங்கள்ல இப்போ யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளும் ஏஐ பாட்ஸ் கிட்ட நிறைய சேட்டும் பண்ணியிருப்போம். அப்படி ஏஐ பாட்ஸ்னால நமக்கு என்னென்ன பிரச்சனைகள் வரப்போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன், கேளுங்க. முக்கியமாக இந்த ஏஐ பாட்ஸ்னால என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரப்போகுது, அந்த ப்ராப்ளம்ஸில் நம்மளை எப்படி சேஃப் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அண்ட் அதெல்லாம் விட முக்கியமாக இந்த ஏஐ யூஸ் பண்ணி நிறைய டீப் ஃபேக் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே இன்டர்நெட்டில் லீக் பண்ணிடுவாங்க. ஸோ அப்படி உங்கள் ஃபோட்டோ ஆர் வீடியோஸ் ஏதாவது இந்த மாதிரி டீப் ஃபேக் மூலயமா இன்டர்நெட்டில் லீக் ஆயிருந்துச்சுன்னா அதை எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிற எல்லா விஷயமும் இந்த ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு மோட்டிவேஷனலாக இருக்கும். ஸோ என்னோட வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறவங்களோட சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் சேனல்ஸ், நான் தான் பாலா. வெல்கம் பேக் டு பாலா மீடியா. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஏஐ, இது எல்லா செக்டார்ஸ்லையுமே இப்போ யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. முக்கியமாக ஒரு விஷயத்தை ஈஸியாக சிம்பிளிஃபை பண்ணணும் இல்லை ஆட்டோமேஷன் பண்ணணும் அப்படின்னா இந்த ஏஐ நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அந்த வகையில் இப்போ பெரிய கம்பெனிகளில் இந்த ஏஐ சாட் பாட்ஸை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு மனுஷனுக்கு பதிலாக அந்த ஏஐ பாட் நம்மளோட கொரியை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரியான சொல்யூஷன்ஸ் கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நான் இப்போ ஒரு ஒய்ஃபை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அந்த ஒய்ஃபை ரிலேட்டடாக எனக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா ஃபஸ்ட்டு நான் அந்த ஏஐ பாட் கிட்ட தான் சேட் பண்ணுவேன். ஸோ என்ன இஷ்யூ அது கேட்கும், நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுவேன். ஸோ அந்த இஷ்யூக்கான சொல்யூஷன் அது கொடுக்கும். இந்த ஒரு சேட் பாட்டை ஸோ அமேசான், ஏர்டெல், ஜியோ, ஸோ இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட ஆப்ஸை நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ எந்த ரிலேட்டடான குவரிஸாக இருந்தாலும் முதல்ல நீங்கள் அந்த சேட் பாட் கிட்ட தான் நீங்கள் சேட் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறமா தான் கஸ்டமர் ரெப்ரசன்டேட்டிவ் கிட்டேயோ இல்லை கஸ்டமர் சப்போர்ட் கிட்டேயோ உங்களால் பேச முடியும். ஆனால் இந்த மாதிரியான சேட் பாட் கிட்டலாம் பேசுகிறது ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இதே மாதிரியான சேட் பாட் டெலகிராமில் நிறையவே இருக்குது. எக்கச்சக்கமான சேட் பாட்ஸ் டெலகிராமில் உங்களால் பார்க்க முடியும். ஒரு சாங் ஏதாவது டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னாலோ இல்லை மூவிஸ் ஏதாவது டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னாலோ இல்லை ஃபோட்டோஸ், வீடியோஸ் எது நீங்கள் டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னாலோ அதுக்காகவே சேட் பாட்ஸ் டெலகிராமில் நிறையவே அவைலபிளாக இருக்குது. அதில் இருக்க பிரச்சனை 90% ஆஃப் டெலகிராம் ஏஐ பாட்ஸ் அன்சேஃபான ஒரு பாட் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நான் ஒரு டெவலப்பர். ஸோ என்னால் ஒரு சேட் பாட்டை உருவாக்க முடியும்னா ஸோ அந்த ஒரு பாட்டை உருவாக்கி நான் டெலகிராமில் வச்சுக்கலாம். ஸோ அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணேன்னா நான் கிரியேட் பண்ண அந்த சேட் பாட்டை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட பர்சனல் டேட்டாஸ் என்னால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி விஷயம் டெலகிராமில் நிறைய லெவலில் போயிட்டே இருக்குது. அப்படி ஒரு சர்வேல நிறைய மால்வேர் நிறைஞ்ச ஒரு ஏஐ பாட்ஸை டெலகிராமில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்துச்சு. ஸோ அந்த ஏஐ யூஸ் பண்ணி அந்த ஏஐ பாட்ஸ் மூலயமா நிறைய டெலகிராம் யூசர்ஸோட பர்சனல் டேட்டாவை ஹேக் பண்ணி எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்தது. ஸோ இந்த மாதிரி டெலகிராம் பாட்ஸ் நிறையவே இருக்குது. ஸோ அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணணும், எது சேஃபான பாட் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி பாட்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்களை பார்க்கணும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, முதல்ல கிராமட்டிக்கல் மிஸ்டேக். நீங்கள் ஏதாவது கிராமர் மிஸ்டேக் ஆர் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணுறீங்க அப்படின்னா சேட் பண்ணும்போது ஸோ அந்த ஒரு ஏஐ பாட் அது சேஃபான ஏஐ பாட்டாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதை அக்செப்ட் பண்ணிக்காது. ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் புரியலை, திரும்பவுமே இன்ஃபர்மேஷனை கேட்கும். இதனாலேயே அது ஒரு சேஃபான பாட் அப்படிங்கிறது நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். மற்ற ஏதாவது டேஞ்சரஸ் ஏஐ பாட்ஸாக இருந்துச்சுன்னா உங்களோட கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸ் ஆர் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ்லாம் பார்க்காது. உங்களுடைய டேட்டா, ஸோ உங்ககிட்டேருந்து என்ன அவுட்புட் வருதோ அது எல்லாமே இன்ஃபர்மேஷனாக கலெக்ட் பண்ணி எடுத்துக்கும். ஸோ இந்த ஒரு விஷயத்தை வச்சு ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கலாம் அது என்ன வகையான பாட் அப்படிங்கிறது. அண்ட் ரெண்டாவது, உங்களுக்கு ஏதாவது பாட் இது ஒரு மால்வேர் பாட்டாக இருக்குமோ அப்படிங்கிறது டவுட்டாக இருந்துச்சு அப்படின்னா அந்த பாட்டோட நேமை காப்பி பண்ணி கூகுளில் சர்ச் பண்ணிங்க அப்படின்னாலே ஸோ அதை பற்றி நிறைய பேர் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிப்பாங்க.
இன்ஃபேக்ட் குவாரான்னு ஒரு ஆப் இருக்குது, அதில் எக்கச்சக்கமான கொஸ்டின்ஸ்க்கு நிறைய யூசர்ஸ் வந்து ஆன்சர்ஸ் பண்ணியிருப்பாங்க, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஷேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் ஏதாவது பாட்டை வந்து சந்தேகப்படுறீங்க, ஸோ இது வந்து ஒரு தவறான பாட்டாக இருக்கும் அப்படிங்கிற நினச்சிங்கன்னா அதை கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா நிறைய யூசர்ஸ் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அதில் ஷேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை பார்த்து படித்ததுக்கப்புறம் நீங்கள் அதை யூஸ் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிற நீங்கள் முடிவு எடுத்துக்கலாம். அண்ட் முக்கியமாக வந்து இந்த டீப் ஃபேக் வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ் ஏஐ ஜென்ரேட் ஆனதுக்கு அப்புறமா எக்கச்சக்கமாக டீப் ஃபேக் வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ் வந்து இன்டர்நெட்டில் லீக் ஆகிட்டு இருக்கு. சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்க ஆக்ட்ரஸ்க்கு இது மாதிரி நடக்கிறதுலாம் ரொம்ப சகஜமான ஒரு விஷயம். பட் ஆனால் டெய்லி லைஃப்பில் இருக்க பெண்கள், நம்ம சகஜமாக ரோட்டில் பார்க்குற பெண்கள் எல்லாருமே வந்து ஈஸியாக ஃபோட்டோ எடுத்து இந்த மாதிரிலாம் எடிட் பண்ண முடியும்னா அது எந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு விஷயம்னு நினச்சி பார்த்துக்கோங்க. ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஜப்பானில் ஒரு பொண்ணு வந்து ஒரு பைக் ஓட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு பைக் மேலே ரொம்ப கிரேஸ். ஸோ அவங்க இன்ஸ்டாகிராமில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பைக் ஓட்டுற மாதிரியும் அவங்க பைக்கோட இருக்க ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து இன்ஸ்டாகிராமில் அப்லோட் பண்ணுவாங்க. அந்த பொண்ணு ரொம்பவே அழகாக இருப்பாங்க. ஸோ ஏற்கனவே அந்த பொண்ணு வந்து பைக் மேலே இருக்க ரொம்ப கிரேஸ்னாலேயே அவங்களுக்கு எக்கச்சக்கமான பாய்ஸ் ஃபேன்ஸ் வந்து அவங்கள ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ இந்த பொண்ணு எப்படியாவது நேரில் பார்க்கணும் அப்படின்ட்டு ஜப்பானில் இருக்க எக்கச்சக்கமான பசங்க வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் ஒரு டிவி சேனலே வந்து இந்த பொண்ணு இருக்க அட்ரஸை ட்ராக் பண்ணி அவங்கள போயிட்டு பார்க்கும்போது அங்கே இருந்தது ஒரு பையன். அந்த பையன் வந்து இன்டர்நெட்டில் ஃபேமஸ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தன்னோட ஃபேஸை வந்து மாஃப் பண்ணி தன்னை வந்து ஒரு பொண்ணு மாதிரி ஃபேஸை எடிட் பண்ணி சோஷியல் மீடியாஸில் ஃபோட்டோஸ்லாம் அப்லோட் பண்ணுறதுனால நிறைய ஃபாலோவர்ஸ் வந்து அவனுக்கு கிடைக்கிறதுனால ஸோ இதை வந்து ஆப்பர்ச்சுனிட்டியாக யூஸ் பண்ணி நம்ம ஃபேமஸ் ஆகலாம் அப்படின்ட்டு இது போல் தன்னோட ஃபோட்டோஸை பொண்ணு மாதிரி எடிட் பண்ணி ரெகுலராக சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ண ஆரம்பித்தான். அண்ட் அதை பார்த்து நிறைய பேர் வந்து அவனை ஃபாலோ பண்ணவும் ஆரம்பித்தாங்க. இதை கடைசியாக ஒரு நியூஸ் சேனல் வந்து போய் இன்டர்வியூ எடுக்கலான்னு போகும்போது தான் இப்படி ஒரு விஷயம் தெரிய வருது. ஸோ இந்த மாதிரி ஏஐயை எப்படி நம்ம ஈஸியாக ஆக்சஸ் பண்ண ஆரம்பித்தோமோ ஸோ அந்த மாதிரி யாரை வேணால் எப்படி வேணால் எடிட் பண்ணலாம். இன்ஃபேக்ட் ராஷ்மிகா மந்தனாவோட டீப் ஃபேக் வீடியோ கேஸ் இஷ்யூ போகும்போதே இந்த ஒரு விஷயத்தை நான் சொல்லியிருந்தேன். டெலகிராமில் இருக்க பாட்ஸை யூஸ் பண்ணியே ஏதோ ஒரு பொண்ணோட ஃபோட்டோஸை எப்படி வேணாலும் எடிட் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ நாளைக்கு வந்து உங்கள் தங்கச்சிக்கு இந்த மாதிரி நடக்கலாம், உங்கள் அக்காவுக்கும் இந்த மாதிரி நடக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய டெலகிராமில் இருக்க பாட்ஸை வச்சு யூஸ் பண்ண முடியும். டெலகிராமில் இருக்க பாட்ஸ் நீங்கள் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஒரு டோக்கன் மாதிரி தருவாங்க. ஸோ அந்த டோக்கனை யூஸ் பண்ணி ஒரு குறிப்பிட்ட ஃபோட்டோஸை வந்து நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ஃபோட்டோவுக்கு ஒரு டோக்கன் அப்படிங்கிற மாதிரி கணக்கு. இதுக்கு மேலே டோக்கன் வேணும், ஸோ இதுக்கப்புறமாவும் நீங்கள் ஃபோட்டோஸ் வந்து எடிட் பண்ணணும் அப்படின்னா அந்த பாட்டை நீங்கள் வேறு யாரையாவது ரெஃபர் பண்ணுறது மூலயமா உங்களுக்கு ஒரு அமௌண்ட் ஆஃப் டோக்கன்ஸ் கிடைக்கும். ஸோ அந்த டோக்கன்ஸை வச்சும் நீங்கள் வந்து ஃபோட்டோஸை ஏஐ மூலயமா வந்து எடிட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ யோசிச்சு பார்த்துக்கோங்க எவ்வளோ ஈஸியாக இதை ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்ட்டு. நான் என்ன தான் இதை யூஸ் பண்ணாதீங்க, இதை வந்து யாருக்கும் ஷேர் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னால் யாரும் கேட்க போகிறதில்ல. இந்த மாதிரி உங்கள் ஃபோட்டோஸ் வீடியோஸ் ஏதாவது வந்து டீப் ஃபேக் மூலயமா இன்டர்நெட்டில் வந்து லீக் ஆச்சு அப்படின்னா அதை எப்படி ஸ்டாப் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கூகுளில் போயிட்டு ஸ்டாப் NCII அப்படிங்கிற ஒரு வெப்சைட்குள்ளே போனீங்கன்னா கிரியேட் யுவர் ஓன் கேஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதுக்குள்ளே போயிட்டு சர்டைன் கொஸ்டின்ஸ் கேட்கும். அந்த கொஸ்டின்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நீங்கள் கரெக்டான ஆன்சர் கொடுக்கணும். பிகாஸ் நீங்கள் தான் பாதிக்கப்பட்டவங்க. அது கேட்குற கொஸ்டின்ஸ்க்கு கரெக்டான ஆன்சர் கொடுத்தீங்கன்னா ஒரு 6 to 7 டேஸில் உங்களுடைய டீப் ஃபேக் வீடியோஸ் ஆர் ஃபோட்டோஸ் சோஷியல் மீடியா ஆகட்டும் இல்லை மற்ற ஏதாவது வெப்சைட்டில் இருந்தாலுமே அதுலேருந்து ரிமூவ் ஆகிடும். ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு விஷயம் வந்து இந்த டீப் ஃபேக் வீடியோஸ் ஃபோட்டோஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடது இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு யாராவது வந்து இன்டர்நெட்டில் வந்து லீக் ஆகிருந்துச்சுன்னா இந்த மாதிரி மெத்தடை வந்து ஃபாலோ பண்ண சொல்லுங்கள். ஒரு 6 to 7 டேஸில் அவங்களோட ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே வந்து இன்டர்நெட்லேருந்து ரிமூவ் ஆகிடும். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி ரொம்ப ஈஸியான வழியில் நம்ம எதிர்பார்க்குற விஷயம் இந்த சேட்பாட் மூலிமா கிடைக்குது அப்படின்ட்டு கண்மூடித்தனமாக இப்படிப்பட்ட சேட்பாட்டெல்லாம் வந்து யூஸ் பண்ணாதீங்க. ஃப்யூச்சரில் அது உங்களுக்கே பெரிய பிரச்சனையாக வரும். ஸோ ஒரு சேட்பாட்டை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அது சேஃபாக இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ண ஆரம்பிங்க. நான் முன்னாடி சொன்ன இந்த 2 கண்டிஷன்ஸை வந்து எல்லா சேட்பாட்டுக்குமே வந்து செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா அது சேஃபாக இருக்கா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அது யூஸ்ஃபுல்லான சேட்பாட்டாக இருந்தால் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ மூலயமா உங்களுக்கு இந்த சேட்பாட் மூலயமா ஏதோ ஒரு அவேர்னஸ் கிடச்சிருக்கும் அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன். முக்கியமாக இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் இதை பற்றி தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு இப்போது ஒரு ஐடியாவது கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நிறைய பேருக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். இதோடு உங்களை நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் வந்து பார்க்குறேன். See you soon. Bye.